guys, so welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு என்ன vlogனு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வேக்சின் போட போகிறோம். ஸோ ஃபைனலி வந்து நம்ம வேக்சின் போட போகிறோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து டைமும் இல்லை. அதுக்கப்புறம் என்னால் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்லாட் அவைலபிளாக இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபைனலி வந்து இப்போ வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. லைக் என்னோட நியர்பை வில்லேஜில் வந்து உச்சிப்பிள்ளி, ஸோ சம் 15 kilometers. ஸோ அங்கே வந்து ஒரு வேக்சின் கேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வேக்சின் போட போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு தான் இன்ஃபார்ம் பண்ணார், இந்த மாதிரி இன்றைக்கி 10:30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா லைக் ஒரு 9:45 9:50 ஆகுது. ஸோ நம்ம போயிட்டு வேக்சின் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு வேக்சின் விலாக் தான். ஸோ நம்ம ஸ்கொயர் ஹார்ஸில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காரில் போய்ட்டு வேக்சின் போட்டு வந்துடலாம். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக விலாக் பண்ணி காட்டுறேன் எப்படி வேக்சின் போடலான்றது. ஸோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எனிவே வி ஹாவ் டு வேக்சினேட். ஏன்னா வந்து கொரோனாவை ஸ்கிப் பண்ணி நம்ம வாழ முடியாது, நம்ம வந்து வேக்சின் போட்டு தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் வேக்சினேட். அதனால தான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கைஸ், நம்ம வந்து ஸ்கொயர் ஹார்ஸில் தான் போக போகிறோம். ஸோ நான் போயிட்டு அங்கே எப்படி வேக்சின் பண்ணுறங்கிறத ஒரு vlog பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் ஸோ கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஸ்கொயர் ஹார்ஸை வெளியே எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் வேக்சினேட்டட். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இட் வாஸ் த்ரில்லிங். ஆனால் நானே ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்தேன், எப்படா வேக்சின் போடணுமே இதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் குட்ல, ஏன்னா எப்படியும் நம்ம வேக்சின் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த கொரோனாவோட இது இல்லாமல் நம்ம கொரோனாலேருந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்து இப்போ உள்ள ஒரே இது வந்து வேக்சின் மட்டும்தான். ஸோ anyhow we are going to get vaccinated. ஓகே, ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டுக்கலாம். நீங்கள் கார் எங்கே இருந்தாலும் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, நல்லது. ஏன்னா நீங்கள் டக்குன்னு இறங்கி வெளியே போவீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போது மாஸ்க் எப்போயுமே போட்டுகிட்டே இருக்க நல்லது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை தனியாக இருக்கீங்க, இல்லை கூட்டமாக இல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லைனா உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா நீங்கள் மாஸ்க் கழட்டிக்கலாம். அண்ட் மற்றபடி நீங்கள் மாஸ்க் போட்டு தான் ஆகணும். பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு ஃபார் 500 அண்ட் 500 போட்டிருக்கோம். எஸ். ஸோ நம்ம பேலன்ஸ் கார்டு கொடுத்துருக்கு. ஸோ கார்டை பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ கேஸ், பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ நம்ம கிளம்பலாம். லெட்ஸ் கோ.
ஸோ நம்ம கிட்டத்தட்ட ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா உள்ளே போனால் நேஷ்னல் அகாடமி ஸ்கூல் இன் உச்சிப்புலி. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு உள்ள ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே போயிட்டு நம்ம எங்கே போடுறாங்கன்னு விசாரிச்சுட்டு நம்ம அங்கே போய் ஊசி போடலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் வி ஃபைனலி ரீச் நேஷ்னல் அகாடமி ஸ்கூல். ஸோ இங்கே தான் நம்ம வேக்சின் போட போகிறோம். ஓகே லெட்ஸ் கோ. நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வேக்சின் போகிறது எல்லாமே காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட அந்த சென்டருக்கு வந்துட்டோம். தனி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். ஏஜ் 28 மாற்றிக்கலாமா? அங்கே கரெக்டாக சொல்லிட்டேன் நோட்டுக்கு உங்கள்கிட்ட மாறி. ஆனால் நம்பர் ஒழுங்காக சொன்னால் திரும்ப திரும்ப சொன்னால் எப்படி மாற்றுறது? பேர் என்ன சொல்லியா? மெசேஜுக்கு வரலையா உங்களுக்கு? 8438 30 9256 9256 நம்பர் சொல்லு. 34 எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சரியான விழிப்புணர்வுகளை வாட்ஸ்அப் மூலமாக பத்திரிகை மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை எல்லோரும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அர்த்தமாக இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அதனுடைய இறுதியாக தான் இன்றைக்கு தடுப்பூசியை போட வேண்டும். தடுப்பூசியை போட்டுள்ள அனைவர்களுக்கும் டாக்டர்கள் வருவார்கள். சிறப்பு இருக்கின்ற ஏற்கனவே ஊசி போட்டு அனுபவமாக விளக்குவார்கள் என்று சொல்லி அனைவரும் இந்த தடுப்பூசியை எடுத்து பயனுமாறு உங்களை ரோட்டை பண்ணி நம்ம லைனில் நிற்கிறோம். டோக்கன் வாங்கியாச்சு. கோவிஷீல்டு ஃபர்ஸ்ட் டோஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுக்கலாம். ஸோ லைனில் நிற்கிறோம். கைஸ் நம்ம லைனில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் 2 பேர் போட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி we are going to vaccinate. உச்சிப்புலி ரோட்டரி சங்கம் சார்பாக வந்து இந்த வேக்சின் கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து ரோட்டரி சங்க பட்டய தலைவர் நாகேஸ்வர். ஸோ அவர்கிட்ட கேட்போம், இப்போ நம்ம இந்த வேக்சின் வந்து போடுறதுனால என்ன லாபம், ஸோ எல்லோரும் எதுக்கு போட்டுக்கணும்? கொரோனாங்கிற ஒரு வைரஸ் இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. அந்த பரவலை மூலியமாக பொதுமக்கள் வந்து நிறையா பாதிக்கப்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்கிற விதமாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தடுப்பூசி தான் சிறந்த வழி என்று தீர்மானித்து இன்றைக்கி நாடு பூரா தடுப்பூசி போடணுங்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்திருக்கு. அதில் ஒரு சில மக்களுக்கு அச்ச உணர்வுகள் இருக்கிறது. ஆமாம், என்னமோ எது செஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனால தான் உச்சிப்புலி ரோட்டரி சங்கம் இந்த பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தோம். தடுப்பூசி போட்டால் தான் இந்த பொதுமக்களுடைய நல்வாழ்வுக்கு பெருமையாக இருக்கும் என்று எண்ணி எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்து உச்சிப்புலி ரோட்டரி சங்கம் இதை விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்திய விளைவாக உச்சிப்புலி ரோட்டரி சங்கம் சொன்ன அந்த விழிப்புணர்வை பொதுமக்களாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அதனுடைய பொதுமக்களை ஏற்றுக்கொண்டு அதிகமான பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து இன்றைக்கு தடுப்பூசியை ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தடுப்பூசி போட்டால் தான் அவர்களுக்கு வருங்காலத்தில் தொற்று ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பாக அமையும் என்கின்ற நல்ல நம்பிக்கையின் பேரில் தான் இந்த தடுப்பூசியை இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்னும் விரைவாக வந்து போட்டு கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் இன்றைய இந்த முகாமிலே 300 பேரைத்தான் எதிர்பார்த்தோம். இன்றைக்கு ஏறத்தாழ 400-500 பேர் இந்த முகாமிலே வந்து ஊசி போடுவதற்கான முகாம்கள் இருப்பதாக எனக்கு தெரிய வருகிறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம எனக்கு நிறைய வேக்சின் கிடைக்கல, நிறைய இடத்துல கிடைக்கல. நீங்கள் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஸோ கேஸ் நம்ம வேக்சின் போட்டாச்சு. ஸோ ஃபைனலி டன். ஸோ நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம், நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்லாம். ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு அது பழக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ யா ஃபைனலி வி ஹவ் டன் அவர் டியூட்டி. அவர் டியூட்டிங்கிறத விட கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது நம்ம நல்லதுக்கு தான். ஏன்னா இட்ஸ் குட் டு வேக்சினேட். ஸோ எல்லோரும் வேக்சின் போடுங்க, சேஃபாக இருங்க. கண்டிப்பாக வேக்சின் போட்டாலுமே மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. பி சேஃப். Let's win this corona and let's win this pandemic situation. So thank you all, and finally I'm wrapping up this video. So stay safe guys. Bye, cheers, have a great day.